பாத்ரூமில் இத்தனை நேரம் இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு அரசியலற்ற தன்மையை வந்து உருவாக்குறது தான் அவன் நோக்கம். அது விஜய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சங்கிகள் தான். அவங்க பிளான் பண்ணி அனுப்பிச்சதான் நோக்கம்ங்கிறது மாற்றம் அல்ல. ஆனால் 67 ஒரு மாற்றம்னா 67 தான் உண்மையான மாற்றம். இது மாற்றம் அல்ல. அந்த மாதிரி வாய்ஸ் அவடால் விஜய், வாய்ஸ் அவடால் ரீல்ஸு, அவங்க சங்கிங்கிறது ஒரு கொள்கை தான். சங்கிங்கிறது ஒன்று. உதயநிதி நிர்மல்குமாரை பார்த்து நீங்கள் சங்கி அமைச்சர் அப்படின்னு உதயநிதி சொன்னார். உடனே நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, இது வந்து உங்களுக்கு நேராக கொள்கையின் அடிப்படையில் அவங்க சங்கிங்கிறது ஒரு கொள்கை தான். சங்கிங்கிறது ஒன்று. அது RSS சங் பரிவாரம்னு சொல்கிறாங்க. அந்த சங் பரிவாரத்தை தான் சங்கின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. சங் பரிவாரத்தினுடைய ஆளுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்கிறதுக்கு நேராக சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறது, தனிநபர் அட்டாக்காக என்ன செய்கிறாங்க, தனிநபர் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடக்குது. நிர்மல்குமார்லாம் சங்கி தானே? அது நிர்மல்குமார் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். வேணா விஜய் ரசிகர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக ஒரு சங்கிங்கிறது 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, அது வந்து உங்களுக்கு அரசியலாவோ கொள்கையாவோ ஒரு பிரச்சனையை ஒட்டியே இல்லையே. ஒரு தனி நபரை வந்து ஒரு அப்படி போய் சொல்கிற பாத்ரூமில் உட்காந்துக்கிறேன், இங்கே உட்காந்துக்கிறேன், அங்கே உட்காந்து தனிநபர் அட்டாக் வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்து நீ மேடையில் உட்காந்து வச்சுருக்கிறேன்னா அவங்க நண்பர்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதுவும் பாத்ரூமில் உட்கார்றதோ இல்லை ஒரு அவர் படுக்கையில் உட்கார்றதோ ஒரு அவங்க வீட்டு வரவேற்பறையில் உட்கார்றதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒன்று. அதனால் அதில் நீ சங்கின்னா சங்கி சங்கிங்கிறதுக்கு நாங்கள் 1000 இது உதாரணம் நானே சொல்லுவேன். அவர் சங்கிங்கிறதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லுவேன். அவர் நிர்மல்குமார் சங்கிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அப்படி இல்லைங்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும், இல்லைங்கிறதுக்கான பொறுப்பு தான் கொடுக்கணுமே ஒழிய நீ தனிநபர் அட்டாக்காக நீ வந்து பாத்ரூமில் இத்தனை நேரம் இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு அரசியலற்ற தன்மையை வந்து உருவாக்குறது தான் அவன் நோக்கம். நீ வந்து ஊழல் பண்ணுற, நீ வந்து ஏமாத்துற, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தான் இன்றைக்கி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கருணாநிதியை பற்றி பேசுகிறதாலும் சரி, ஸ்டாலினை பற்றி பேசுகிறதாலும் யாரை பற்றி பேசினாலும் சரி, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அப்படி போட்டு அடிச்சுட்டு போகிறது இருக்கு இல்லைங்களா. அப்படி ஒரு கலாச்சாரத்தை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. இதுதான் வடநாட்டில் RSS பிஜேபி உருவாக்கணும். அவர் RSSல இருந்தவர் தான் நிர்மல்குமார். அவர் RSSல இருந்தவர் தான். அதான் டவுசர்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் நிறையா பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அவர் RSSல இருந்தவர் தான். RSSல இருந்தவர் மட்டுமல்ல, எப்படி அந்த இவரை வந்து அர்ஜுனமூர்த்தியை வந்து அவங்க கட்சியிலேருந்து விடுவிச்சு ரஜினிகாந்த் கூட அனுப்பிச்சாங்களோ அது ஒரு அஜெண்டா. அது அர்ஜுனமூர்த்திங்கிறவர் RSSகாரரு, அதில் ஏதோ ஒரு விங்கில் இருந்தவர். அவரை விடுவிச்சு என்ன செய்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் கூட அனுப்புகிறாங்க. தமிழருவி மணியனையும் இவனையும் அவங்க தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்பப்பட்டவர் தான் இவர் நிர்மல்குமார். அப்படி அனுப்பப்பட்ட ஆட்கள் தான் விஜய் சுற்றி இருக்கிறவங்க. அது விஜய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சங்கிகள் தான். அவங்க பிளான் பண்ணி அனுப்பிச்சதான். இன்னொன்று சொன்னால் செங்கோட்டையன் உட்பட அவங்க பிளான் பண்ணி அனுப்பிச்சது தான். ஏன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, செங்கோட்டையனும் போகிறாரு, கட்சியில் ஒன்றா இருக்கும்போது என்னங்க டெல்லிக்கு செங்கோட்டையன் போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவரை தான் கேட்கணுன்றாங்க. 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ இப்போ இவர் தான் பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவங்க கட்சியிலேருந்து போய் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு. அதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அவர் கட்சி விட்டு வெளியே போகிறாரு. அதுக்கு அவங்களுக்கு இது பண்ணது விலகி போனவங்களாம் ஒன்றா சேர்க்கணுங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா வெளியே போ விஜய் கூட சேரு அப்படிங்கிறது தான். அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் விஜய் சுற்றி இருக்கிறவங்களாம். அதனால் விஜயினுடைய நோக்கங்கிறது மாற்றம் அல்ல. ஆனால் 67 ஒரு மாற்றம்னா 67 தான் உண்மையான மாற்றம். இது மாற்றம் அல்ல. 67 மாற்றங்கிறது உங்களுக்கு வந்து அந்த காலத்துலலாம் பிராமணர்கள் தான் எல்லா துறைகளிலும் இருந்தாங்க. கல்வியில், வேலைவாய்ப்பில், அனைத்துலேயும் உயர்கல்வியில், உயர் பதவிகளில் எல்லாத்துலேயுமே பிராமணர்கள் தான் இருந்தாங்க. அதை எதிர்த்து உருவானது தான் மாணவர்களுடைய போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம். தமிழுக்கு முதன்மை கொடு, தமிழனுக்கு முதன்மை கொடு, அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடு, வேலைவாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி பார்ப்பனியத்துக்கு எதிராக அப்படி உருவான ஒரு மாற்றம் தான் 67 மாற்றம். அதுக்கப்புறம் தான் என்ன இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பிராமணர் அல்லாத சட்டசபையை வந்து உருவாக்கினாங்க. இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ அதுதான் மாற்றம். அது அவங்களுக்கான மாற்றம்.
இது வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்றம் மட்டுமல்ல, பேர் ஆபத்தான ஒன்று. ஆமாம், மீண்டும் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஆர்எஸ்எஸ் 1925 அவங்க உருவாக்கும் போது அவங்களுடைய அஜெண்டா இந்த இந்தியாவை வந்து இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்னு சொல்லணும். பரத்துங்கிறது வந்து அவங்க ஆரிய இனக்குழு தலைவன் பேர் தான் பரத். அந்த பரத்து தான் ஆரிய இனக்குழு தலைவன். அந்த ஆரிய இனக்குழு தலைவன் அவன் தெளிவாக இருக்கிறான், அவனுடைய வரலாற்றின் அடிப்படையில் இந்தியாவை மாற்றுறதுன்னு. அப்படி 1925 அவங்க ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க. இது வந்து பிராமணர்கள் தலைமையில் பிராமணர்களுக்கான ஒரு நாடாக இந்த இந்தியாவை மாற்றணும், அது பாரதமாக மாற்றணும் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு அடி கொடுத்தது தான் 1965 அந்த மாற்றம். அந்த கனவுல ஒரு இடர் மாதிரி வந்தது தான் 1965 ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வந்த பிறகு தான் உங்களுக்கு இங்கே சூத்திரன் இழிவுபடுத்தப்பட்டவங்களாம் அரசு வேலைக்கு வியோவாக போகிறாங்க. எல்லா கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பெற்று அவங்க வராங்க. பிராமணர் அல்லாத சட்டசபை உருவாகுது. இங்கே எல்லாரும் இங்கே உயர்கல்வி பெறுறாங்க. இப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்டவங்க, அதை எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாருமே இங்கே வந்து கல்வி பெறுறாங்க, வேலைவாய்ப்பு பெறுறாங்க. அப்படி ஒரு மாற்றம்ங்கிறது 65 நடக்குது, 67 நடக்குது. அந்த 67 மாதிரி ஒரு மாற்றம் சொல்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் வரலாறும் தெரியாத, அந்த தகுதியே இல்லாத, அந்த வரலாறே தெரியாத ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டுருக்குது. அதேமாதிரி இவங்க 77 மாற்றம்னு சொல்கிறது, அது வேணா உண்மையிலே அந்த மாற்றம் இந்த மாற்றம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். ஏன்னா அன்றைக்கி வந்து திராவிட கழகத்தை வந்து வீழ்த்தணும்னு சொல்லி எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் திராவிட கழகத்தை வீழ்த்தணும், திராவிட இயக்கங்களை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய். அதை நம்ம நேரில் பார்த்துட்டோம். அப்போ போராடுறவங்களுக்கு ஒரு ஆபத்தாக இன்றைக்கி விஜய் வந்து மாறி இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு இந்த 2 செய்தி கேட்கணும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. இந்த கம்யூனிஸ்டுகளுடைய லிஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது, போராடக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது. அப்படி கொடுக்கலன்னா அன்று மாலைக்குள்ளே கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிங்கிறத நான் எந்த ஆட்சியிலும் நான் இல்லை கேள்விப்படாத ஒன்று. சிலலாம் சொல்லுங்கள் பிரிட்டிஷ்காரங்க கூட இப்படி பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் விஜய் ஆட்சி வந்த பிறகு அப்படி ஒரு லிஸ்ட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் எதுக்கு அது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் அப்படி தான் நடந்துச்சு, லிஸ்ட் எடுத்து அடித்தானுங்க. உத்தரப்பிரதேசலாம் புல்டோசர் ஆட்சின்றது அந்த மாதிரி ஒரு ஆட்சி இங்கே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு எச்சரிக்கை உணர்வும் வந்து வந்திருக்கு. கரண்ட் பில்லாம் இப்போ ஆமாம், கரண்ட் பில்லெல்லாம் 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு, ஆனால் சத்தம் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க. இப்போ அரிசி விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் இன்றைக்கி வந்து சத்தம் இல்லாமல் விலையேறிட்டு இருக்குது. எந்த விதமான விமர்சனத்திற்கும் எந்த விதமான குறைவுகள் சொல்கிறதுக்கும் கடவுள் மாதிரி ஆயிட்டார் இப்போ விஜய். அவரை பற்றி அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டுகளே இன்றைக்கி நான் தீக்கதில் கூட பார்த்தேன், கம்யூனிஸ்ட்டுகளே வந்து அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த லிஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்களே கண்டனம் தெரிவிக்கலை, வலியுறுத்துகிறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி ஆதரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா மாணவர்கள் அரசியலில் பங்கெடுத்ததுனால தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாணவர்களால் வந்தது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களால் வந்தது. அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்ததுனால தான் மாணவர்களும் இளைஞர்களும் போராடினதுனால தான் ஓரளவுக்கு நாட்டில் மாற்றம் வந்து. இப்போ கரப்பான் பூச்சி அதுவும் மாணவர்களும் இளைஞர்களும் போராடினதுனால போராடித்த இந்தியா முழுக்க ஒரு பார்வை கொடுத்துச்சு இல்லை. அப்போது அவர்களை அரசியல் படுத்தக்கூடாதுங்கிறது தான், அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வந்தால் உண்மை தெரிஞ்சால் அது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆபத்து. அதே வேலை தான் இங்கே வந்து விஜயும் மாணவர்கள் அரசியலுக்கு போகக்கூடாது, ஆனால் மாணவர்கள் ஓட்டு வேணும், இளைஞர்கள் ஓட்டு வேணும். அவருக்கு குழந்தைங்க ஓட்டுக்கு போட்டால் கூட அவருக்கு வந்து ஓகே தான். அப்போ எல்லோரும் அவர் ஓட்டு போடணும், ஆனால் யார் என்ன செய்யக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது. அப்படின்னா இதுதான் உண்மையான பாசிசம். இதுதான் விஜய் சொன்னார்ல, பாசிசமாக பாயாசமானு. இதுதான் இன்றைக்கு விஜயை பொறுத்தவரைக்கும் என்னுடைய மதிப்பீடு, அவர் ஒரு ஃபேசிஸ்ட்டு தான் விஜய். அதுக்குடைய தொடக்கமாக தான் இந்த 100 நாளில் நடந்த ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா மிக ஆபத்தான ஒரு செயலை தான்
விஜய் வந்து செஞ்சிட்ருக்காரு. ஒரு ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு இருக்குது. 10 மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க விஜய்க்கு? விஜய்க்கு அதுக்கான என்னை பொறுத்து அதுக்கான எந்த விதமான ஒன்றில் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் கூட அவர் வந்து மக்கள் பக்கம் நின்று செயல்பட்டதாக எனக்கு வந்து தெரியல. மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற உங்களுக்கு என்னன்னா அந்த ஊழல் கூட என்ன ஆகுன்னா ஒழிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெறாங்களோ அந்தளவுக்கு ஊழலுக்கு எதிராக மக்களும் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் அதாவது இன்னும் சொன்னால் முதலாளிகள் முதல் போட்டு செஞ்சு ஒரு தொழில் அதன் மூலம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுனா அது அடிப்படையே ஊழல் சுரண்டல் தான் அடிப்படை. நீங்கள் அதை மாற்றாமல் நீங்கள் என்ன செய்யணும், ஊழல்லாம் ஒழிக்க முடியாது. அதனால் விஜய் வந்து வாய்ஸாவடால் தான். அது வந்து ஒரு காலத்தில் ஜெயலலிதா வந்து வைகோவை சொன்னாங்க, வாய்ஸாவடால் வைகோன்னு. அந்த மாதிரி வாய்ஸாவடால் விஜய், வாய்ஸாவடால் ரீல்ஸு அதான். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த அந்த மக்கள் நம்பக்கூடிய அந்த எளிமையான தோற்றம், இயல்பான தோற்றம், சிரித்த முகம், இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்தும் கொடூரமும் இருக்குது.